பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருப்பீங்கன்னு நிச்சயமாய் நம்புகிறேன். பிரியமானவர்களே, நம்ம அப்பா நம்ம எப்பவும் சந்தோஷமா வைத்துக் கொள்ளதான் விரும்புகிறார். முதலாவது அந்த எண்ணத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். நம்ம பிள்ளைகளை அப்படித்தானே விரும்புகிறோம் இல்லையா? அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா? இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஜூலை, த மந்த் ஆஃப் ஜூலை. பிரியமானவர்களே, அழகான ஒரு வார்த்தை இல்லாமல் இந்த மாதத்துக்குள்ள நம்ம நுழைய கூடாது. அழகான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அது அவர் கொடுக்கிற கிஃப்ட். சங்கீதம் 138 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாத்தீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேலையில எனக்கு உதவி செய்கிறவங்க யாரு? என் வாழ்க்கையில நான் அடைய நினைக்கிற அந்த காரியத்தை நான் அடைந்து கொள்றதுக்கு எனக்கு யார் உதவி செய்வா? எனக்காக யாரும் இல்லையே, எனக்கு இரக்கங்காட்ட யாரும் இல்லையே என்று சொல்லி பலவிதமான எண்ணங்களோடு, சில நேரம் வேதனைகளோடு நாம் வாழ்கிறோம் அல்லவா? அப்பா அழகான ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அந்த வசனத்தை மாதம் முழுவதும் நம்பி சந்தோஷமாய் அந்த வசனத்தின்படியே அற்புதங்களை அல்லது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். எப்பவும் பாருங்க பிரியமானவர்களே, நம்ம அப்பா நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அது நாம் நம்மை குறித்து எண்ணுகிறதை பார்க்கிலும் பெரியதாகவே இருக்கும். அப்படித்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உயரமான எண்ணங்கள், மேலான எண்ணங்கள். என் பிள்ளைக்கு மேலான ஆசீர்வாதம் கொடுக்கணும். நம்ப முடியலையா? நம்புங்க பிரியமானவர்களே, அதுதான் அப்பாவுடைய ஆசை. உண்மை அதுதான். நம்ம யோசிக்கிறதை விட அவர் பெரிய காரியங்களை நமக்காக யோசித்து திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அல்லது அவர் நம்மை குறித்து யோசிக்கிற அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவர் என்ன செய்வாராம் தெரியுமா? பூமியும் வானத்தையும் அசைத்தாவது நமக்கு சகாயம் செய்து விடுவாராம். அப்படியா ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார். ஆதலால் பிரியமானவர்களே, நம்ம கவலைப்பட வேண்டாம் சொல்றேன். அடுத்து நம்ம அப்பாவுடைய உண்மையை நம்ம நம்பணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடைய நினைக்கிற அந்த காரியம், அவருடைய திட்டத்தின்படி நாம் அடைய வேண்டிய அந்த நன்மை, அதை அடையும்படியாய், அதை நமக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாய் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரா? உண்மை உள்ளவர். அதை நம்ம நம்பணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். எவ்வளவு ஒரு அழகான வசனம் பார்த்தீர்களா? அவர் உண்மை உள்ளவர். அவருடைய உண்மை நம்ம செய்து முடிக்க வேண்டிய அந்த வேலையை நமக்காக செய்து முடிக்கும். அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தரும். நீங்க சென்று அடைய வேண்டிய அந்த இடத்தை நீங்க சென்று அடைவீர்கள். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, அடுத்து நம்ம அப்பாவுடைய ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? பாதி வழியில விட்டுட்டு ஓடவே மாட்டாங்க. உலகத்துல மனிதர்கள் அப்படி ஓடலாம் பிரியமானவர்களே. எபிரேயர் 12:1ஆம் அதிகாரம் அதைத்தான் அவரை குறித்து சொல்லுகிறது. விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நாம என்ன செய்யணுமா? ஓடணுமா? விசுவாசத்தை நம்மில் தொடங்கினவர், இந்த காரியம் எனக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தை கொடுத்தாரே, அதை முடிக்காம விடுவாரா? அவருடைய திட்டத்தின்படி ஒரு நன்மையை நமக்கு ஏற்படுத்தினாரே,
அதுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி அந்த நன்மையை நம்ம கையில கொடுக்காமல் இருப்பாரா? கட்டாயம் கொடுப்பார் பிரியமானவர்களே. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நாம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பாவோட கையில கொடுத்துடணும். அப்பதான் அவர் கிரியை செய்ய முடியும். A to Z. எது வரைக்கும் சொல்லுங்க? A to Z. எல்லா காரியங்களையும் நம்ம அவர் கையில கொடுத்தா கர்த்தர் எனக்காக யாவையும், அண்டர்லைன் பண்ணுங்க, யாவையும் செய்து முடிப்பார். நம்ம கொடுத்தாதான் அவர் செய்ய முடியுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் நடத்திடுவேன், என்னுடைய முழு பலத்தையும் போட்டு நான் ஓடுவேன். பிரியமானவர்களே, அநேக வேளைகள்ல நம்ம விழுந்து போவோம். பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய இலக்கை நாம் சென்று அடைய வேண்டிய அந்த இலக்கு, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆசீர்வாதம், அப்பா நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதம், அதை பெற்றுக்கொள்றதுல முதலாவது நமக்கு குறுக்கே தடையா நிக்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய சூழ்நிலை. அநேக வேளைகளிலே நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஐயோ, சூழ்நிலை இப்படி இருக்கே, நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டிய என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன்? என்னால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியலையே, ஒரே கொந்தளிப்பா இருக்கே வாழ்க்கையில. அப்படித்தான் பிரியமானவர்களே, லூக்கா 8வது அதிகாரத்திலையும் நம் அருள்நாதர் இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட படவுல பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தாராம். அப்பொழுது பெருங்காற்று எழும்பி கடல் கொந்தளிப்பாயிருந்ததாம். கடல் தண்ணி எல்லாம் போட்டுக்குள்ள வந்துருச்சு, படவுக்குள்ள வந்துருச்சு. படவு மூழ்கத்தக்கதாய் அது தண்ணீரால் நிரம்பிச்சாம். பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ அருள்நாதர் கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்தார்? எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினாராம். உடனே அந்த கொந்தளிப்பு நின்று போய் அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லுகிறது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. பாத்தீங்களா பிரியமானவர்களே, இன்னைக்கு கொந்தளிப்பா இருக்குதா? நீங்க செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க முடியலையா? எங்கு பார்த்தாலும் ஒரே எதிர்ப்புகளும் இறைச்சல்களும் இப்படியாய் வாய்க்க ஓடிக்கொண்டு இருக்கிறதா? கவலைப்படாதிருங்கள். சூழ்நிலையை பார்க்கிலும் பெரியவர், சூழ்நிலைகளின் மேல் அதிகாரம் உள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், கொந்தளிப்பை அமர்த்துவேன், உனக்கு அமைதல் உண்டாகும்படி செய்வேன், உன் வேலையை நீ வெற்றியாய் செய்து முடிப்பாய் என்று சொல்லுகிறார். பாருங்க, சங்கீதம் 93:4வது வசனம் சொல்லுகிறது, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்கள். திரளான தண்ணீர், சமுத்திரத்தின் வலிமையான அலைகள், இத பார்க்கிலும் பெரியவர். நம்ம பிரச்சனையை மாற்றி போட மாட்டாரா? உங்களுடைய வியாதினால வருகிற, வீட்டுல வருகிற அந்த சலசலப்பு, அதை மாற்றி போடுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். அது ஒரு தடையா இனிமே இருக்காது. உங்களுடைய வேலையை நீங்க செய்து முடிப்பீங்க, வெற்றி எடுப்பீங்க. அதனால் கவலைப்படாதிருங்கள். அடுத்து பாருங்க, நாம் சென்று அடைய வேண்டிய இடத்தை சென்றடைய முடியாமல் நம்மை தடை பண்ணுகிற ஒரு காரியம் எதிரிகள். எதிரிகள் அவங்க எப்பவும் என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க, முன்னேற விடாமல் தடை பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கீங்களா? உங்க காரியத்தை தேவனே உங்களுக்காக முன்னின்று செய்து முடிக்கிற இந்த மாதத்திலே உங்களுடைய எதிராளிகளுடைய அந்த கொந்தளிப்பு அவர் அமர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமா வாக்கு கொடுக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல
தாவீதை எதிர்த்து பெலிஸ்தனாகிய கோலியாத் எழும்பி நிற்கிறான் இல்லையா? அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45, 46, 47. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். எவ்வளவு ஒரு தைரியம் பார்த்தீங்களா? எதிராளி என்ன நிறுத்த முடியாது. இஸ்ரவேலின் தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், எனக்காக அவர் குறித்து வைத்திருக்கிற அந்த அரண்மனை, அந்த சிங்காசனத்தை நான் சென்று அடைவேன், அதுல உட்காருவேன் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை. அதனால்தான் சொல்றாரு, யார பார்த்து? ஒரு யுத்த வீரனுடைய சர்வ அலங்காரத்தோடு அவரை எதிர்த்து வந்து நிக்கிற கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறார். கோலியாத் பயங்கரமான ராணுவ வீரன், தாவீது சிறுவனாய் இருந்தாரா? ஒன்றுமில்லை, ஒரு கவனாலும் ஒரு கல்லாலும் கோலியாத்தை வீழ்த்தி விட்டாரா? யாருங்க அவருக்காக யுத்தம் பண்ணினார்? சர்வவல்ல தேவன். தாவீதுடைய கரத்தை பற்றி பிடித்திருந்தவர் சர்வவல்ல தேவன். எதிராளி தப்ப முடியுமா? நம்முடைய தேவனுக்கு எதிர்த்து நிற்க இந்த உலகத்தில் ஆளே இல்லையே, தெய்வங்களும் இல்லை. சர்வவல்ல தேவன் தாவீதனுடைய கையை பிடிச்சிருந்தாரு. அவர் கோலியாத்தை ஒரே கவன் கல்லால வீழ்த்தி போட்டார். இது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பிரியமானவர்களே. ஒருவேளை உங்களை எதிர்க்கிறவங்க பலமிக்கவர்களா இருக்கிறாங்களா? நிறைய அதிகாரமுடையவர்களா இருக்கிறாங்களா? ஆளுகை உடையவர்களா இருக்கிறாங்களா? நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? அவங்கள பார்த்து பயப்படாதீங்க பிரியமானவர்களே. நம்ம அப்பா அருள்நாதர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களை எப்படி நடத்தணுமோ, உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணுமோ, உங்களுக்கு என்ன செய்தா உங்களுக்கு வெற்றி கிடைக்குமோ, உங்க எதிராளியை எப்படி அடிக்கணுமோ, வலது பக்கமா இடது பக்கமா முன்னாடியா பின்னாடியா எப்படி அடிக்கணும் எல்லாருக்கும் தெரியும். அப்படியே செய்வார். செய்து உங்களுக்கு வெற்றியை மாத்திரம் கொடுக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பணும். முழு இருதயத்தோடு அவரை நம்பி பாருங்கள். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் எதிராளி கோட்டா ஏறி எனக்கு எதிராக கேஸ் போட்டாலோ நான் தான் ஜெயிப்பேன். காரியம் கைகூடி வரும். தேவனின் வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறும். சொல்லிக்கொண்டே இருங்கள் பிரியமானவர்களே. வெற்றியை கொடுக்க தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அடுத்து 3ஆவதாக சூழ்நிலை பார்த்தோம், எதிராளிய பார்த்தோம். அவங்களெல்லாம் முறியடித்தவர் 3ஆவதாக யாரை பார்க்கிலும் அவர் பெரியவர் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். எவ்வளவு ஒரு அழகான வசனம். இந்த உலகத்துல யார் இருக்கா? பொல்லாத பிசாசு. இன்னும் தேவ பிள்ளைகள் மேல் கண் வைத்து அவங்களை எப்படி சாய்க்கலாம், எப்படி அவங்களை ஒரு கண்ணில மாட்டலாம், அவங்க அடைய வேண்டிய அந்த இடத்தை அடைய விடாமல் எப்படி தடுக்கலாம், ஜெயத்தை எப்படி இவங்களுக்கு தூரமாக்கலாம். பிரியமானவர்களே, இந்த ஆலோசனையோடு இருக்கிற அந்த பொல்லாத பிசாசை பார்க்கிலும் உங்களுக்குள்ள உங்க ஆவிய வீடா வச்சு குடியிருக்கார் பார்த்தீங்களா? அவர் பெரியவர், பெரியவர்.
நம் தேவன் சர்வ வல்ல தேவன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த பொல்லாத பிசாசு எனக்கு தடை உண்டு பண்ணுவது இல்லை அப்படின்னு சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 வசனம் ஒரு அழகான வசனம். பொல்லாத பிசாசுக்கு நித்தியமாய் முடிவுண்டாக்குகிற அந்த வசனத்தை தேவன் எனக்கு காண்பித்தார். நான் என்ன வசனம் சொல்லலாம்னு நினைச்சிட்டே இருக்கும் பொழுது, இதை சொல், இதன்படி நான் செய்வேன். இது ஒரு மகிமை நிறைந்த வசனங்க. ஏன்னா நிரந்தரமாய் பிசாசு அழிக்கப்படுகிறான். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சாப பிசாசு, பொல்லாத பிசாசு ஒன்ஸ் ஃபார் ஆல் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் அழிக்கப்படுகிறார். இது ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் இந்த மாதத்திலே கொடுத்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். எதிர்க்கிறவன் இல்ல, எதிர்க்கிற சூழ்நிலை இல்ல, அடுத்து எதிர்க்கிற பிசாசும் இல்ல. பிரியமானவர்களே, நாகும் தீர்க்கதரிசி 1:13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். கட்டப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? ஐயோ, அந்த காரியத்தை முடிக்க முடியலையே, ஸ்டெப் எடுத்தனால வைக்க முடியலையே, எந்த வழியில போக அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? தேவன் சொல்லுகிறார், அவன் நுகத்தை, உன்னை தடை பண்ணுகிறவன் நுகத்தை நான் முறிப்பேன், மேல விழுந்து கிடக்கிற கட்டுகளை அறுப்பேன். நாகும் 1:15 வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். எப்படி? முற்றிலும் 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 முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். நம்புவீங்களா பிரியமானவர்களே? அவன் ஒளிந்தால் உங்களுடைய வாழ்க்கையில சாபம் இல்ல. சாப அதிகாரி அவன், சாபமாகிய பிசாசு. அவன் தான் தடை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்றீங்களா? புலம்புறீங்களா? அவனுக்கு நம்முடைய தேவன் ஈக்குவல் கிடையாதுங்க. நம்முடைய தேவனுக்கு ஈக்குவல் இந்த உலகத்துல யாருமே கிடையாது, யாரும் இல்லை. ஆதலால் நிகரே இல்லாத சர்வேஸ்வரன் இந்த மாதத்துல நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அதே வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக. நாமும் சொல்லுவோமா, அப்பா எனக்கு செய்து முடிக்கும் வரைக்கும் உம்முடைய கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக. உம்முடைய கை நெகிழ்ந்து போகக்கூடாதுப்பா, கடைசி வரை செய்து முடிச்சிருங்க. விண்ணப்பம் பண்ணுவீங்களா? நீங்க ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு அவரு கையெல்லாம் நெகிழ விட மாட்டாருங்க. அவருடைய அன்பு சின்ன அன்பு கிடையாது, மாபெரும் அன்பு. கிருபை நாதர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். ஜெபிப்போமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகர், ஆத்தும நேசர், அளவில்லாத அன்புடையவர், ஆவியானவர், அப்பா இந்த வேளையிலும் என் ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கி நாங்க சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிற இந்த வேளையிலே, இந்த மாதத்திலே இந்த வார்த்தை எங்கள் வாழ்வாய் மாறட்டும், வார்த்தை எங்கள் வாழ்வாய் மாறட்டும் ஐயா. செய்து முடிக்கும் வரைக்கும் உம்முடைய கரத்தை, உம்முடைய கையின் கிரியைகளை நீர் நெகிழவிடாதிருப்பீராக தெய்வமே. அப்பா, என் ஜனங்களுக்காக உம்மிடத்துல கெஞ்சி மன்றாடுகிறேன். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு நடந்து
முடியட்டும் அப்பா, நீர் நடத்தி தாரும். உம்முடைய கரமதை செய்வதற்காய் நன்றி. அருள் நாதா, நீர் இரக்கமுள்ளவர். உம்முடைய பெயர் கிருபை, கிருபை, கிருபை. அப்பா, உம்முடைய கிருபையினால் என் ஜனங்களுக்கு காரிய சித்தி உண்டாகட்டும் ஐயா. நீர் அவர்களுக்காக யாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறீர். நீர் செய்து முடிக்கும்படியாய் எங்களுடைய காரியங்களை உங்க கரத்துல நாங்க தருகிறோம் ஐயா. அப்பா, நீர் நிறைவேற்றி தாரும். உங்கள் சூழ்நிலை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு பார்த்தோம்ப்பா. எங்களுடைய எதிராளிகள் உங்களுக்கு எதிராக கிரியை செய்யவே முடியாதுன்னு பார்த்தோம்ப்பா. பொல்லாத பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிறவன், அவன் ஒருபோதும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாதப்பா. அவன் உங்களுக்கு நிகரானவன் அல்லவே அல்ல. ராஜா, அப்பா, உம்முடைய இரக்கமுள்ள, கிருபையுள்ள, அன்புள்ள, ஆறுதலுள்ள இந்த வசனத்திற்காய் உமக்கு நன்றி. அது எங்களுடைய வாழ்வாய் மாறப்போவதற்காய் நன்றி அப்பா. பொல்லாங்கன நித்தியமாய் நிரந்தரமாய் என் ஜனங்களுடைய வாழ்வில் இருந்து இயேசுவின் நாமத்தில் நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய இரக்கங்கள் எங்களை இந்த மாதம் முழுவதும் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. எங்களுடைய காரியங்களிலே வெற்றி உண்டாகும்படி நீர் செய்து முடியும். எங்களால முடியலையே, திருமணம் நடக்கலையே, கர்ப்பாசீர்வதிக்கப்படலையே, வேலை வாய்ப்பு இல்லையே, சரீர சுகம் இல்லையே, மனநில பாதிக்கப்பட்டிருக்கு அப்பா, ஆவில விட்டுதலை இல்லையே, ஆத்துமா கலங்கி போயிருக்கப்பா. பாவத்தால என் ஜனங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறாங்களே நாதா, தயவாய் விடுதலை ஆக்குகிறீர். உம்முடைய கரம் இறங்கி வருகிறது நாதா. உம்முடைய கரம், your loving hand is coming on my people and touching them, master, in Jesus mighty name. இயேசு கிறிஸ்துவின் வெற்றியுள்ள நாமத்தில் நாங்கள் ஆறுதல், சந்தோஷம், விடுதலை, காரிய சித்தி, வெற்றி, ஜெயம் அப்பா உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். அப்பா, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய கரம் தீவிரமாய் செயல்படட்டும். தீவிரமாய் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீ செயல்படுவீராக தெய்வமே. உம்முடைய இரக்கமுள்ள கரத்துல என் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அருமை இரட்சகர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.